அதாவது ரிவி, கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கிய 5 பேரில் 2 சடலம் தற்போது மீட்டெடுத்துள்ளனர். மேலும் 3 பேர் தேடும் பணி தற்போது தீவிரமடைந்துள்ளது. திருக்காட்டுப்பள்ளி அருகே பூண்டி மாதா கோவிலுக்கு வந்த சென்னையை சேர்ந்த 5 பேர் கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்றுள்ளனர். தண்ணீரின் வேகம் அதிக அளவு இருந்ததால் ஆழமான பகுதிக்கு இழுத்து செல்லப்பட்டனர். இதனால் நீரில் மூழ்கி மாயமான 2 பேர் இறந்த நிலையில் தற்போது மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் 3 பேரை தேடும் பணியில் தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சென்னை எக்மோரை அடுத்த நேரு பார்க் ஹவுசிங் போர்டில் குடியிருப்பில் வசித்து வரும் சார்லஸ் மகன்கள் பிராங்க்லின், ஆண்டோ மற்றும் அவரது நண்பர்கள் கிஷோர், கலையரசன், மனோகரன் ஆகிய 5 பேரும் கொள்ளிட ஆற்றில் குளிக்கும் பொழுது 5 பேரும் எதிர்பாராத விதமாக, அதாவது ஆற்றின் ஆழமான பகுதிக்கு சென்று விட்டனர். இதனால் ஆற்றின் வேகம், அதாவது வெள்ளப்பெருக்கு, அதாவது அதிக தண்ணீர் ஓடுவதால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆழமான பகுதிக்கு சென்று இவர்கள் 5 பேரும் அடித்து செல்லப்படுகின்றனர். இவர்களில் கலையரசன் மற்றும் கிஷோர் இறந்த நிலையில் தற்போது மீட்கப்பட்டுள்ளனர். மற்றவர்களை திருக்காட்டுப்பள்ளி தீயணைப்பு படையினர் தேடி வருகின்றனர். இதே போல இந்த கொள்ளிடம் ஆற்றில் 1 வருடத்திற்கு முன்பு 5 பேர் குளிக்க சென்றனர். இதில் இதே போல 5 பேரும் 1 வருடத்திற்கு முன்பு உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரிவி.